அது பேய் தான். இதுக்குதான் பொண்ணு வேணா கல்யாணம் வேணா தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டு கேட்டீங்களா? டேய் என்னடா அம்மாட்ட போய் டேய் சும்மாறா. கல்யாண நாளே ஃப்ரெண்ட்ஷிப் பெத்தவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் என்னடா நியாயம்? ஏண்டா பொண்ணு பெத்தவங்க அப்படியெல்லாம் யோசிக்க தான் செய்வாங்க. கவலைப்படாதீங்க மேமா, பிரபாக்கு வேற நல்ல பொண்ணு கண்டிப்பா அமையும். மறுபடியுமா? டேய் 100 பொண்ணை பார்த்துட்டு பார்த்த பொண்ணையே மறுபடியும் கட்டணவெல்லாம் இருக்கிறான்டா. மறுபடியும் வேற பொண்ணை பாக்கும்போது அங்க போய் என்ன பத்தி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. இனிமே பொண்ணு பாக்குறதுக்குலாம் நான் வரல. ஏன் கண்ணு பொண்ணோட அப்பன் பேசுறதுக்கா சொல்ற? அவனுங்கெல்லாம் கிடக்குறானுங்க, அதுக்காக உன்னை விட்டு கொடுத்துட முடியுமா? அப்படின்னா பொண்ணு விஷயத்துல நீங்களும் பிரபாவும் இனிமே தெளிவா முடிவை சொல்லிடணும். பொண்ணு பார்க்க போனா இனிமே என்ன கூப்பிடாதீங்க. அங்க என்ன பத்தியும் பேசிட்டு இருக்க கூடாது. யாருக்கா இருந்தாலும் அது சங்கடத்தை தான் கொடுக்கும். சங்கடப்பட்ட அந்த குடும்பமே நமக்கு வேணா ரஞ்சனி. நீ புரியாம பேசாதடா. பிரபாக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் நான் தெளிவா சொல்றேன். போற இடத்துலலாம் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எந்த பொண்ணு உங்களை நம்பி வரவே மாட்டா. வரலனா போட்டும் போ. டேய் உனக்கு இதெல்லாம் புரியாது. எந்த பொண்ணுமே தம் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு பெரிய இடம் கொடுக்கறத விரும்ப மாட்டா. ஏய் குடுக்கலனா பரவாயில்ல, நீ இல்லாம எங்களுக்கு எதுவுமே வேணாம். எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கான்னு ஒரு குடும்பமே இருக்கு. ஆனா எங்களுக்கு மையம்மா நீ சாரதா வாப்பா இவ்வளவுதானே. எங்க குடும்பம் இல்லாத எதுவும் எங்களுக்கு வேணாம்.